كم يوم انا اشتري هذا زيت كم وين زيت روح نعم وين هذا زيت هذا سابع طابق بيض انا اجيبه حق هذا واحد 1 week 7 where is you பலருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களில் ஒன்று. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சுட்டி காட்டியிருப்பேன். ஒரு குபூஸ் அதிகமாக சாப்பிட்டதுக்காக அடித்த வேதனை சம்பவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ஏஐயில் செய்யப்பட்ட ஒரு வீடியோ. மாமாவும் ஹத்தாமாவும் அடிச்சுக்கொள்கிற மாதிரி ஒரு வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஏஐ கிரியேட்டட் பை ஏஐ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஏஐயில் செய்யப்படுது. ஆனால் அதே வீடியோ, அந்த வீடியோக்கு பிறகு இன்னும் பல வீடியோகள் இருக்குது. எவ்வளோ நாள் நான் வாங்கிட்ட எண்ணெய் ஆயில் وين انت ودي هذا زيت؟ هذا زيت يعني انت رقيتي فوق والله انت صبيتي ودي فوق. ليش ما في كلاس؟ شوف كله طبق على طول الزيت، بطاطس زيت، رجلس زيت، سمبوزة زيت، كل يوم طبق. انت ما يبغى على طول خلال زيت؟ طيب ما في طبخ، ما في اكل، احسن بس نوم، ما في اكل. கோ எங்க எண்ணெயெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன ரூமில் கொண்டு போய் ஊற்றி வச்சுருக்கிறியா? எண்ணெய்க்கெல்லாம் என்ன ஆச்சு? உடனே அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, எண்ணெய் அப்போ கோழி பொரிக்கணும், கிழங்கு பொரிக்கணும், அது பொரிக்கணும், இது பொரிக்கணும், எத்தனை வேலை செய்யணும், எல்லாம் வறுக்கிறது எண்ணெயில் தானே. சரி, எண்ணெய் நீ வாங்காத, நான் சமைக்கலை, சாப்பாடு இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை விட வேதனையான ஒரு கேள்வி ஒன்று. ஆனால் ஆள் யார் தெரியுமா? பதிலும் பதிலாக தான் இருந்துச்சு. சரியா? நான் கொடுத்தா பாரு பதில், வாயே திறக்க முடியல மாமாக்கு. هذا سابع طابق بيض انا اجيبه حق هذا واحد 1 week 7 where is يروح بيض where is بيض egg முட்டை وشو هاي وشو بيض எப்படி கேள்வி கேக்குறாங்க. اي اوكي where is egg where is بعدين انا اكل هنا كويس தலையில போடுறதுக்கு நல்லா இருக்கும், அதனால தான் தலையில போட்டுக்கிட்டேன். بعدين كله كويس اسبوع واحد 6 طوابق بيض تقولي اسوي ماسك بشعري. تخيلوا 6 طوابق بيض 6 وبتصفقني على وجهي. அவ்வளவுதான். ஆனா எத்தியோப்பியாக்காரங்கள்ட்ட ஆப்பிரிக்காக்காரங்கள்ட்ட இதோடய முடிச்சுக்கிறாங்க. எப்படி சொல்றா பாத்தீங்கன்னா, பசிக்கு சாப்பிட்டு சொல்லிருந்தாலும் அவன் என்ன சொல்றா, சார் கில்லா கோயிஸ் முடிக்கு நான் பூசினேன். ஒரு வாரத்துக்கு 7 முட்டையை காணுமா? 7 முட்டைன்னா தலைக்கு பூசினா நல்லா வரும். அதுக்கு பிறகு ஒன்றுமே சொல்ல முடியாமல் போகிறான். ஆனால் உண்மையிலே இவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய ரூட்டிலேயே பிடிக்கிறதுக்கும் சரி, அந்த கருப்பு ஆட்கள் இருக்கிறாங்க தானே, அதாவது நிறத்தை கொச்சப்படுத்தி சொல்லலை, அந்த அப்படி சொல்கிறதால தான் எனக்கு தெரியும், அதால் சொல்கிறேன். அந்த கருப்பினத்தவர்கள், அதாவது எத்தியோப்பியன், நிக்ரோ, இந்த என்ன சொல்கிறது அதுக்கு, ஆஃப்ரிக்கன், காண்டா, இன்னும் பல பேர் இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்க யாஹி லாட் சக்கர் அலை இந்த மாதிரியான நாட்டுக்காரங்க அவங்க வந்து ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மாமாவை போட்டு தள்ளியிருந்தாங்களே, அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பேசுகிறதுக்கு பாசையும் தெரியும். அடுத்த அவங்க பக்கத்தில் வந்தாலே நம்ம ஆளுங்களே பயப்படுறாங்கப்பா. நம்ம ஆளுங்களே, எனக்கு எத்தனையோ பேர் நம்மளுடைய இலங்கை பணிப்பெண்கள், இந்திய பணிப்பெண்கள், சிங்கள தமிழ் பேசக்கூடியவங்க, சிங்களவர்கள் எத்தனையோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க தெரியுமா. இந்த கருப்பினத்து பெண் ஒருத்தர் இருக்கிறாங்க, கத்தியை காட்டி மிரட்டுறாங்க, கரண்டியால் அடிக்கிறா. அந்த மாதிரி உண்மைக்குமே நிறைய நான் சிரிச்சிட்டு சொல்கிறேன், சாரி, ஆனால் நிறைய அனுபவிக்கிறாங்க நம்மளுடைய பெண்கள் தெரியுமா. அந்த மாதிரி சித்திரவதை பண்ணக்கூடிய கருப்பினத்தவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருடைய மாமா பாபாவோட கூட அந்த மாதிரி ரஃபாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களா, அவங்களே பயந்து தான் நடந்துக்கிறாங்க. ஆனாலும் அந்த சாப்பாடு விஷயத்தில் உண்மைக்குமே நிறைய பேர் அந்த கமெண்ட் எழுத முடிஞ்சவங்க எழுதுவாங்க, எழுத முடியாதவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட போடுவாங்க. உண்மைக்கு இந்த சாப்பாடு விஷயத்தில் எங்கே கொண்டு வந்து அந்த பிஸ்கெட்டை காணும்,
எங்க அந்த குபுஸை காணும், எங்க அந்த நான் வச்ச மிச்ச சாப்பாடை காணும். அதை சாப்பிடாம குப்பையில் கூட போடுவாங்க, வீசுவாங்க, அப்படியே நாரி புழுத்து கூட போகும். ஆனால் அதை நாம எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க, எதுக்கு சாப்பிட்டு, அது எனக்கு வச்சது. எல்லா வீட்லையும் இருக்கு, எங்களுடைய வீடு உட்பாடு எல்லா வீட்லையும் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டோன்னா அது நம்மளுக்கிட்ட அந்த கேள்வி, நான் வச்சிருந்தேன் அதை எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவாங்க. ஆனால் அதை அவங்களை அதை ஞாபகப்படுத்தலை, இல்லை நாம் எடுத்து சாப்பிட்டோன்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறமா தான் அது சொல்கிறது. இல்லை நாம் அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னா, அதை பற்றி கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை அப்படின்னா கணக்கே எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே கிடந்து புழுத்து நாரி போகும். தலாஜா சுத்தம் பண்ணும்போது எடுத்து வீசுறது தான். ஆனால் அதே இந்த நம்ம யாராவது எடுத்து சாப்பிட்டா ஒரு குபுஸுங்க. தைமா பக்கம் நடந்த சம்பவம், ஒரே ஒரு குபுஸு. காலையில் 2 குபுஸ், நைட்டுக்கு 2 குபுஸ் தான் சாப்பிடணுமா. அப்போ இவங்க கடைசியாக நைட்டு செம்ம பசி, பகல் சாப்பாடும் கிடைக்கல, செம்ம பசியில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேக்கெட்டில் 3 குபுஸ் இருந்திருக்குது. அதில் ஒரு குபுஸ் வந்து வைக்கணும்னு சொல்லி இல்லாமல் அவங்க 3 குபுஸ் தானே இருக்குது, கடைசி குபுஸ் தானே அப்படின்னு எடுத்து சாப்பிட்டாங்க. இதில் 3 குபுஸ் வச்சுருந்தேன், 2 சாப்பிட்டா 1 மீதி இருக்கணும், எங்கே அது அப்படின்னு கேட்டு அடிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய இலங்கை பணிப்பெண் ஒருத்தர் செம்மையை அடி வாங்கினாங்க. அந்த வீடியோட சேர்த்து அதுக்கப்புறமா நாங்கள் அமலா போட்டு கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணி ஒரு மாதிரி அந்த பெண்ணுக்கு ஏதோ முடிஞ்ச நீதியை பெற்றுக் கொடுத்து நாட்டுக்கு அனுப்பி வச்சோம். இந்த மாதிரி பலது நடக்குது. பணிப்பெண் வேலைன்றது, டிரைவர் வேலைன்றது, டிரைவர்மாருடைய சாப்பாடுகள், சில டிரைவர்மாருக்கு அந்த சாப்பாடு இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி செய்வாங்க, அப்படியும் அந்த அந்த நூலாக வரும், அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப மசிஞ்சு போய் அந்த சாப்பாடு பிசுன்னு இருக்கும். அப்படி சாப்பாடு கூட டிரைவர்மாருக்கு கிடைக்கும். இறைவன் தான் பாதுகாக்கணும் எங்களையெல்லாம். என்ன இந்த நோன்பு மாதத்தில் கொஞ்சம் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்ல சாப்பாடுகளாக வகையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. நோன்பு மாதம் தான் கொஞ்சம் பரக்கத்தான மாதம். இந்த பள்ளிகள்லாம் அங்கே இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். ஷா அல்லாஹ் கரீம். ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோஸில் கடைசியிலே டச் பண்ணுறேன் பாருங்கள். حرام يا انتي حرام. كم يوم انا اشتري هذا زيت، كم وين زيت روح؟ نعم وين هذا زيت، وين روح؟ كم يوم من يودي هذا زيت؟ وين انت ودي هذا زيت؟ هذا زيت يعني انت رقيت فوق غرفه انت سبيت تودي فوق. ايش ما في كلاس؟ شوف كله طبق على طول الزيت، بطاطس زيت، رجلس زيت، سمبوزة زيت، كل يوم طبق. انت ما يبخى على طول خلاص زيت. طيب ما في طبخ، ما في أكل، أحسن بس نوم، ما في أكل. Tingnan niyo mga kabayan, no. Grabe, sobrang kalat sa kusina pa lang yan. Umagang umaga, ganyan na agad ang bubungad sa'yo. Anong mararamdaman mo pagkagising mo pa lang sa umaga tapos ganyan na agad yung makikita mo? Oh, grabe. Yung mga tray na sa lapag na, yung mga basurahan, ayan. Hindi na nakayang itapon sa basurahan. Tapos yung lababo, punong-puno ng hugasin. Grabe, nagtumbling na yung mga jug. Nalabas na lahat ang plato sa cabinet, pati yung mga baso. Grabe, sobrang kalat. Tingnan nyo yung lababo guys, oh, punong-puno, hindi na makahinga. Grabe guys, parang binagyo. Parang binagyo yung kusina. Grabe. Ang daming hugasin, oh. 4 na oras lang yung lumipas, pero grabe. Parang binagyo talaga yung kusina. Ganito talaga pag Friday. Hay nako. Hay buhay. Yan, oh. هذا سابع طابق بيض انا اجيبه حق هذا 1 ويك 7. وير از يروح بيض؟ وير از بيض؟ وشو هاي وش البيض؟ this what name؟ اي ايج. اوكي وير از ايج؟ وير از بعدين انا اكلي هنا كويس. شو تسوين فيه هنا؟ انت تحط ما هي بعدين كله كويس. كله كويس؟ اسبوع واحد 6 طوابق بيض تقولي اسوي ماسك بشعري. تخيلوا 6 طوابق بيض. 6 والله بتصفقني على وجهي.